வெல்கம் டு மை சேனல். பார்டர் டிசைனில் 3 நாட் யூஸ் பண்ணி ஒரு கூடை பண்ணியிருக்கேன். அந்த கூடை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை பண்ணுறதுக்கு 8.5 அடியில் சாண்டல் கலரில் 32 வயரும் க்ரீன் கலரில் 10 வயரும் எடுத்திருக்கேன். இப்போது ரெண்டு வயராக யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் நாட் போடணும். ஸ்கொயர் நாட் போடணும். ரெண்டு வயரையுமே லென்த்து ஈவனாக வச்சு மடித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் போடணும். இப்போது ஆப்போசிட் வயரும் ஈவனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஈவனாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். ஈவனாக வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வயர் எல்லாத்தையுமே ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வயர் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இப்போ எனக்கு சாண்டல் கலரில் 16 நாட்டும் க்ரீன் கலரில் 5 நாட்டும் கிடச்சிருக்கு. இப்போது இதை ஜாயின் பண்ணலாம். முதல்ல க்ரீன் கலர் நாட்டை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சாண்டல் கலர் நாட் ஜாயின் பண்ணணும். ஒரு க்ரீன் கலர் நாட்டு 4 சாண்டல் கலர் நாட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாட்டு எது அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த க்ரீன் கலர் வயரை யூஸ் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கலாம். ஒரு க்ரீன் கலர் 4 சாண்டல் கலர், ஒரு க்ரீன் கலர் 4 சாண்டல் கலர், இதே மாதிரி போட்டிருக்கிற நாட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடணும். நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு க்ரீன் 4 சாண்டல் இதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைமண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதாவது 2 க்ரீன் கலர் வயருக்கும் நடுவில் இருக்கிற நாட்டை நான் போட போகிறேன். அப்போ நமக்கு ஒரு பார்டருக்குள்ளே ஒரு டைமண்ட் இருக்கும். 2 க்ரீன் கலர் வயருக்கு நடுவில் இருக்கிற கேப்பை நம்ம நாட் போட்டு ஃபில் பண்ணணும். இந்த 2 க்ரீன் கலர் வயரு இந்த இதுக்கு நடுவில் உள்ள கேப்பை நம்ம இப்போ நாட் போட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ கிராஸ் ஆகிற வயர் 2 வயரை சேர்த்து நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போடணும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு வந்து க்ரீன் வித் சாண்டல் மிக்ஸ்டு ஸ்கொயர் நாட் கிடைக்கும். ஃபைனலாக நமக்கு வந்து 2 க்ரீன் கலர் வயர் சேர்ந்து ஒரே கலரில் நமக்கு க்ரீன் கலர் நாட் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து போடணும். ஸோ அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பார்டருக்குள்ளே சாண்டல் கலர் டைமண்ட், ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போது அடுத்த டைமண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அடுத்த க்ரீன் கலர் வயரு, அதுக்கப்புறம் வந்து 3 சாண்டல் கலர் நாட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் வயர் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 க்ரீன் கலர் வயருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பும் அது சுற்றி ஒரு பார்டரும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த டைமண்ட் வந்து 4 டைமண்ட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த பக்கமும் 4 டைமண்ட் கிடச்சிருக்கும். ஸோ 2 சைடுமே 4 டைமண்ட் கிடச்சிருக்கும். ஸோ 4 சாண்டல் கலர் டைமண்ட், அதை சுற்றி வந்து பார்டர், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, ஸோ 2 சைடுமே 4 டைமண்ட் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 க்ரீன் கலர் வயருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணணும். அதுக்கு நமக்கு லெஃப்ட் சைடில் 4 சாண்டல் கலர் வயரும் ஒரு க்ரீன் கலர் வயரும் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 4 சாண்டல் கலர் ஒரு க்ரீன் கலர் வயர் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற சாண்டல் கலர் வயரில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற க்ரீன் கலர் வயர் வரைக்கும் போடணும். ஸோ லாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், க்ரீன் கலர் மிக்ஸ்டு வித் சாண்டல் கலர் நாட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி போடணும். ஸோ லெஃப்ட் சைடில் க்ரீன் கலர் வயர் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் க்ரீன் கலர் வயரில் எண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாண்டல் கலர் வயரில் ஒரு டைமண்ட் ஷேப்பும் அதை சுற்றிலும் நமக்கு ஒரு பார்டரும் கிடைக்கும். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து அந்த டைமண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா கேப்பையும் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு டோட்டலாக வந்து 11 லைன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11. ஸோ டோட்டலாக வந்து 11 நாட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து க்ரீன் கலர் வயரு, ரைட் சைடில் க்ரீன் கலர் வயர் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிற இந்த க்ரீன் கலர் வயர் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் அந்த க்ரீன் கலர் வயரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஸோ 5வது 7வது அந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரீன் கலர் வயரை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சாண்டல் கலரில் அந்த டைமண்டும் சுற்றிலும் பார்டரும் கிடைக்கும். ஸோ பேட்டர்ன் வந்து நமக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு வந்து எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஆனால் ஒன்று என்ன பண்ணணும், அந்த க்ரீன் கலர் வயரை மட்டும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும். அந்த க்ரீன் கலர் வயரை யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேட்டர்ன் கரெக்டாக வரும். ஸோ வந்து இந்த அகலம்
பத்தாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அடுத்த 2 வயரை நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீன் கலர் வயர், அந்த சென்டரில் வர அந்த க்ரீன் கலர் வயரை மட்டும் ஸ்கிப் பண்ணால் நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. ஸோ கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே ஒரு டைமண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போது அடுத்த கார்னர் டர்ன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் 5வது 7வது நாட்டை வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சு ஒரு ஸ்கொயர் நாட் போடணும். ஸோ க்ரீன் கலர் வயரை ஸ்கிப் பண்ணணும். ஸோ அந்த க்ரீன் கலர் வயரை சாண்டல் கலர் வயரோடு சேர்த்து வச்சு ஒரு நாட் போடணும். ஸோ அந்த க்ரீன் கலர் வயரை அடியிலையும் மேலே வந்து சாண்டல் கலர் வயரும் இருக்கும். ஸோ ஒரு 4 நாட் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீன் கலர் வயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ 2வது கார்னர் நான் டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப் போடணும். அடுத்து இது 3வது கார்னர். ஸோ 5வது 7வது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து போடணும். க்ரீன் கலரை வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ க்ரீன் கலர் வயரை அடியில் வச்சு சாண்டல் கலர் வயரை மேலே வச்சு போடணும். ஸோ 4 நாட் போட்டதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் வயரை கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து 3வது கார்னர் டர்ன் பண்ணுறேன். இப்போது நான் 4வது கார்னர் டர்ன் பண்ணுறேன். ஸோ கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் க்ரீன் கலர் வயர் இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிறதுல அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டைமண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 4 சைடுமே அதே மாதிரி நம்ம பண்ணணும். இப்போது நம்ம அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுற்றிலும் வந்து ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ கீழே இருந்து ரைட் சைடில் இருக்கிற வயரை வந்து எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரை மடித்து அந்த லூப்புக்குள்ளே விடணும். ஸோ லூப்பில் விட்டதுக்கப்புறம் ஸோ ரெண்டாவது எதை விட்டோமோ அதுக்குரியதை
அதுக்குரிய லூப்லேயே விட்டு எடுக்கணும். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு மடித்ததை 2 லூப்புக்குள்ளேயுமே விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் பொறுமையாக டைட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த மல்லிகைப்பூ நாட்டு கிடச்சிரும். ஸோ பொறுமையாக வந்து அதை டைட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம போடணும். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்ம போடணும். க்ரீன் கலர் வயர் வரைக்கும் போடணும். வீட்டில் இருக்கிற வயரை எடுத்து மடித்து லூப் ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் லெஃப்டில் இருக்கிற வயரை மடித்து அந்த லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். இப்போ இன்செர்ட் பண்ண லூப்புக்குரிய வயர் எடுத்து அதே லூப்புக்குள்ளே விட்டுறணும். ஃபஸ்ட்டு வயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயுமே விட்டு எடுத்துடணும். அப்புறம் பொறுமையாக டைட் பண்ணணும். ரைட்டில் இருக்கிற வயரை வந்து மடித்து லூப் ஃபார்ம் பண்ணணும். லெஃப்டில் இருக்கிற வயரை மடித்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும். அதே வயர் எடுத்து அதே லூப்புக்குள்ளே விட்டுறணும். அப்புறம் ஃபஸ்ட்டு வயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயுமே விட்டுறணும். இப்போ பொறுமையாக வந்து டைட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் க்ரீன் கலர் வயர் வரைக்கும் போடணும். கலர் வயர் வரைக்கும் போட்டாச்சு. ஸோ க்ரீன் கலர் வயர் வந்த உடனே ஸ்கொயர் நாட் போடணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆம்லா நாட் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு வயரு, ரைட் சைடில் இருக்கிறது செகண்ட் வயரு, அடுத்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து தேர்ட் வயரு. இப்போ ஃபஸ்ட்டு வயர் எடுத்து மடித்து வைக்கணும். செகண்ட் வயரை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடணும். தேர்ட் வயரை 2 லூப்புக்குள்ளேயுமே விடணும். இப்போது டைட் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஆம்லா நாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் இருந்த ஃபஸ்ட்டு வயரு, ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 வயரு. ஸோ இந்த 3 வயரையும் யூஸ் பண்ணி நம்ம ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து டைட் பண்ணணும். ஸோ அடுத்து 2வது ஆம்லா நாட் போடணும். அதுக்கு அதே மாதிரி அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற வயர் தான் ஃபஸ்ட்டு வயரு. ஆம்லா நாட்டில் இருக்கிற அந்த 2 வயரை தான் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ இது வந்து இப்போது செகண்ட் வயரு, இது தேர்ட் வயரு. இப்போ ஃபஸ்ட் வயர் எடுத்து மடிக்கணும். செகண்ட் வயரை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடணும். தேர்ட் வயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயே விடணும்.
இப்போ வந்து நல்லா டைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஆம்லா நாட் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து அந்த ஜாஸ்மின் நாட் போட்ட அந்த பார்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் மேலே இருக்கிற அந்த வயரை யூஸ் பண்ணி அந்த ஆம்லா நாட்டில் மேலே இருக்கிற அந்த 2 வயரையும் யூஸ் பண்ணி 2 ஜாஸ்மின் நாட் போடணும். அதே மாதிரி கீழே இருக்கிற வயரையும் வச்சு 2 ஜாஸ்மின் நாட் போடணும். அப்புறம் அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு ஜாஸ்மின் நாட் போடணும். ஸோ 4 இருக்கும் ஜாஸ்மின் நாட்டு. இப்போது நான் சுற்றிலும் அந்த ஜாஸ்மின் நாட் போட்டுட்டேன். ஸோ சுற்றி நமக்கு வந்து 4 ஜாஸ்மின் நாட் இருக்கும். இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் க்ரீன் கலர் வயர் இருக்கும். ஸோ அந்த வயரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் நாட் போட போகிறோம். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற க்ரீன் வயரு இதை யூஸ் பண்ணி 4 ஸ்கொயர் நாட் வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறத வச்சும் 4 ஸ்கொயர் நாட் வரும். அதுக்கப்புறம் சென்டரில் நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் நாட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ சென்டரில் வந்து ஆம்லா நாட்டு, அடுத்து ஜாஸ்மின் நாட்டு, அடுத்து ஸ்கொயர் நாட்டு. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதே பேட்டர்னில் நம்ம சுற்றியும் போடணும். இப்போது நான் வந்து இவ்வளோ உயரம் போட்டிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 ரவுண்ட் போட்டிருக்கேன். ஸோ 5 ரவுண்ட் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒயரை வந்து போதும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து வயரை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு வயர்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு நான் வந்து ஹேண்டில் போடணும். ஸோ ஹேண்டில் வந்து 2 வயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். 5.5 அடியில் சாண்டல் கலர் வயர் ஒன்றும் க்ரீன் கலர் வயர் ஒன்றும் போட்டு 2 வயரில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.